அன்பு நண்பர்களே, வணக்கம். நாளொரு கதை, கதை எண் 69, பாகம் 2, தொடர்கதையின் நின்று கொன்ற தெய்வம். படைப்பு மற்றும் சொல்பவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. கும்பகோணம் வந்ததும் பஸ்ஸை விட்டு இறங்கிய சிதம்பரம் சற்றும் மற்றும் பார்த்தான். அடுத்தவர் கண்ணில் படாமல் முதலில் பஸ்ஸிலிருந்து அடித்து கொண்டு வந்த சூட்கேஸை மறைக்க வேண்டும். அவசரமாக பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இருந்த லாட்ஜுகளை புறக்கணித்துவிட்டு சற்று தொலைவில் இருந்த லாட்ஜ் ஒன்றுக்குள் நுழைந்து ஒரு ரூமை பிடித்தான். ரூமுக்குள் நுழைந்ததும் கதவை சாத்திவிட்டு முதல் வேளையாக அந்த சூட்கேஸை கட்டிலுக்கு அடியில் ஒரு ஓரமாய் தள்ளி வைத்தான். இரவெல்லாம் தொங்காததால் கண்கள் கபாய கபா என்று எரிந்தன. அப்படியே கட்டிலில் சாய்ந்தான். உடனே உறக்கத்திலும் ஆழ்ந்து விட்டான். ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த சிதம்பரம் திடுக்கிட்டு கண் விழித்தான். அறையின் கதவு பலமாக தட்டப்பட்டது. தொடர்ந்து கதவை இடிந்து விழும் அளவுக்கு தட்டும் சத்தம் அதிகரித்தது. தட்டு தடுமாறி எழுந்து கதவை திறந்தான். எதிரே போலீஸ். அவனை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தார். போலீஸ் கான்ஸ்டேபிள், கூடவே இன்னும் ஒரு போலீஸ். லத்தி சுற்றியவாறு உள்ளே நுழைந்தார். எங்கடா அந்த சூட்கேஸு? எந்த சூட்கேஸ் சார்? நடிக்காதடா, எடுறா அதை. இல்லை, முட்டியெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லை. லத்தி முட்டியை நோக்கி பாய்ந்தது. அம்மா! சிதம்பரம் அலறினான். அவனை கீழே தள்ளி பூட்ஸ் காலால் ஒரு உதை விட்டார். உயிரை போய்விடும் போல என்ற வழி. எடுறா, இன்னும் பூஜை பண்ணணுமா? இனி அடிகளை தாங்க முடியாத நிலையில் அவன் தயங்கி கொண்டிருந்த போது கூட வந்த இன்னொரு கான்ஸ்டேபிள் அறையை நோட்டம் விட்டார். சிறிய அறை, கட்டிலை தவிர ஒரு சிறு டேபிள், அதில் ஒரு ட்ரா கூட இல்லை. பாத்ரூம், அதை எட்டி பார்த்தார். அங்கு ஒன்றுமே இல்லை. பிறகு கட்டிலின் கீழே நுழைந்து பார்த்தார். அண்ணே, இதோ இங்கிருக்கு சூட்கேஸ். படுத்தபடியே அதை வெளியே எடுத்தார். அதை டேபிளின் மீது வைத்தார். டேய், சூட்கேஸ் சாவி கொட்றா. அவனிடமேது சாவி? முழித்தான். அவன் தயங்குவதை கண்ட கான்ஸ்டேபிளுக்கு கண்மூடித்தனமான கோபம் வந்தது. சிதம்பரத்தை நோக்கி ஓங்கி ஒரு உதை விட்டார். ஐயோ அம்மா என்று அலறியபடி சிதம்பரம் கீழே விழுந்தான். கீழே விழுந்த சிதம்பரம் மெதுவாக கண் விழித்து பார்த்தான். கட்டிலில் இருந்து உருண்டு கீழே விழுந்திருந்தான். உடலில் வலி. கதவு மூடிபடியே இருந்தது. போலீஸ் யாரும் இல்லை. ச்சே, என்ன மோசமான கனவு என்று எண்ணியபடியே மெல்ல கட்டிலின் கீழே பார்த்தான். சூட்கேஸ் வைத்த இடத்தில் அப்படியே இருந்தது. எழுந்து கட்டிலில் மீண்டும் படுத்தான். முதலில் சூட்கேஸை உள்ளதை எடுத்துக்கொண்டு அதை எங்கேயாவது தூரமாக எரிந்து விட வேண்டும் என்று முடிவு செய்தான். சூட்கேஸுக்குள் ஹவாலா பணம் கட்டுக்கட்டாக இருக்குமோ? அதை எப்படி பாதுகாப்பது? இப்போது அதை திறக்கவும் பயமாக இருந்தது. விடிந்ததும் பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தான். அதன் பிறகு அவனுக்கு தூக்கமே வரவில்லை. கடை வீதியில் நடந்து வந்து கொண்டிருந்த குருராஜன் தம் எதிரில் வந்து நின்ற இளைஞனை கண்டதும் குழப்பத்துடன் அவனை ஏறிட்டார். என்ன மாமா அப்படி பார்க்கிறாள்? என்ன தெரியலையா? நான் தான் பட்டாபி, பார்கவி மாமி பையன். அடடடா, ஆமாம், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. அதான் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. மாமி சுந்து, நர்மதா எல்லாம் எப்படி இருக்கா? சுவாமி புண்ணியத்தில் க்ஷேமமாக இருக்கா. சரி வா, ஒரு காஃபி சாப்பிட்டுண்டே பேசலாம். குருராஜன் பட்டாபியை அழைத்து கொண்டு அருகில் உள்ள ஒரு ஹோட்டலுக்குள் நுழைந்தார். ஓரமான டேபிள் ஒன்றில் எதிரி அமர்ந்ததும் காஃபிக்கு ஆர்டர் செய்தார். பட்டாபியை வைத்த கண் வாங்காமல் பார்த்தார். பையன் நல்ல உயரம், உயரத்திற்கேற்ற உடல்வாகு, கலையான முகம், முகத்தில் புன்சிரிப்பு. நல்ல சிவப்பு என்று சொல்ல முடியாது, என்றாலும் நல்ல நிறம். பல வருடங்களுக்கு முன்பு அருகே குடியிருந்தார்கள். அவனுக்கு அப்பா இல்லை, ஒரே பையன். அம்மா பார்கவி பெயரில் சிறிய அளவில் சில நிலப்புலன்கள் இருந்தன. வட்டிக்கு விட்டு மாதம் வட்டி பணம் வந்து கொண்டிருந்தது. அதனால் கஷ்டமில்லாத வாழ்க்கை. சிறு வயது முதலே பட்டாபி அவரது வீட்டிற்கு வந்து தனது மகன் சுந்து என்கிற சுந்தரேசன் மற்றும் மகள் நர்மதாவுடன் விளையாடி கொண்டிருப்பான். நல்ல பையன். அவனது அம்மா பார்கவியும் இவரது மனைவியும் நல்ல தோழிகள். என்ன மாமா அப்படி பார்க்குறாள்? ஒன்றும் இல்லைப்பா, உன்னை பார்த்து வெகு நாள் காலமாறதே, அதான் பழைய நினைவுகளில் மூழ்கிட்டேன். ஆமாம், நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சத்தியமங்கலத்தில் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்கேன்.
அம்மாவும் கூட இருக்கா. இந்த பக்கமாக மாற்றல் கேட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் கும்பகோணத்துக்கு மாற்றல் கிடைச்சிடும். கல்யாணம் ஆயிடுத்தா? ஆகியிருக்கக்கூடாது என்ற ஆர்வத்தில் கேட்டார். இன்னும் இல்லை மாமா, இங்கே வந்தப்புறமா பார்க்கலான்னு அம்மா சொல்லிட்டு இருந்தா. வயிற்றில் பால் வளர்த்தது போல் இருந்தது குருராஜனுக்கு. மாமா, கும்பகோணத்திலேயே பேர் போன ஹோட்டலாக இருந்தது உங்கள் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணபவன். இப்பவும் அதை நடத்தின்னு இருக்காளா? இல்லை பட்டாபி, ஓஹோன்னு இருந்த எங்கள் ஹோட்டல் இப்போது இங்கே இல்லை. எனக்கு போட்டியாக ஹோட்டல் அபிராமி வந்தப்புறம் என் பிஸ்னஸே படுத்து போச்சு. அப்படியா? அதை யார் நடத்துகிறா? எனக்கு போட்டியாக இருந்தாலும் சரி, சொல்கிறேன் கேளு. பாண்டுன்னு ஒருத்தன் நடத்துகிறான். வைசிய ஜனங்க நலன் வம்சத்தில் வந்தவ போல் இருக்கு. விதவிதமாக பலகாரங்களை செய்கிறா. கசகச அல்வா என்ன, பூசணி அல்வா என்ன, பாலக்காய் ஊறுகாய், ஐயங்காரை தோற்கடிக்கிற மாதிரி புளியோதரை, இப்படி பற்பல ஐட்டங்கள். மாகாளி கிழங்கு ஊறுகாய் போடுறா பாரு, வருஷக்கணக்கில் கெடாமல் நல்லா இல்லை அப்படியே இருக்குது. சூடான இட்லியும் 9 வகை சட்னியும் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த கடை வந்தப்புறம் ராயர் ஹோட்டல்னு பிரபலமாக இருந்த என்னோட ஹோட்டல் படுத்துன்னுட்டு கடையை நடத்த முடியல. இந்த பக்கத்தில் இருக்கிற தாராசுரத்துக்கு போயிட்டேன். அங்கே சின்னதாக ஹோட்டல் போட்டிருக்கேன். நந்து என்னோட ஒத்தாசையாக இருக்கான். ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்த பட்டாபியை வளைத்து போட்டு தன் மகள் நர்மதாவை அவனுக்கு கட்டி வைத்து மருமகனாக்கி கொண்டு அந்த ஹோட்டல் அபிராமி பாண்டுவை பழிவாங்க வேண்டும், மீண்டும் தான் கும்பகோணத்தில் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்ற ஆசை குருராஜனுக்கு அரும்பியது. மீண்டும் நாளை தொடரும். நன்றி, வணக்கம்.